ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு தான் இட்லி தோசை பண்ணியிருந்தேன். நம்ம இந்த 6 மந்த் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வேணா ஹெல்த்தியாக கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் மாதிரி சாப்பிடுவாங்க. நான் அப்போ வந்து எல்லாமே இந்த கேரட் வேக வச்சு கொடுத்தது, பீட்ரூட், பப்பாளி எல்லாமே கொடுத்துட்டேன். அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மில்லட்ஸ்லாம் வந்து வந்து ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வளர வளர அதெல்லாம் தொடரதே இல்லை. அப்போ தான் வந்து இந்த இட்லி தோசை வந்து அப்படியே மில்லட்டை ஃபுல்லாக இட்லி தோசையாக வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சது. அதோட வந்து கேரட்டு சேர்க்கறது, அந்த மாதிரி வந்து அரைச்சி அரைச்சி ஊற்றி செய்கிறது. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வந்து வெள்ளைச்சோளம் தனியாக மாவு அரைப்போம். ஸ்வீட் கார்ன் வந்து இந்த சத்து மாவில் சேர்ப்போம்ல, அதோட சரி தான். இந்த மாதிரி அவிச்சு கொடுத்தா சாப்பிடுவான்னு நான் பார்த்தேன். தொடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் இட்லி தோசை இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அது கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டேன். தம்பிக்குனாலும் நான் ஒரு மிளகா போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஓகே தான். நம்மளுக்குனா ஒரு 4-5 மிளகா போட்டு கொஞ்சம் அரைச்சி விட்டா சூப்பராக வந்துடும். ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. ரெண்டுமே சூப்பராக சாப்பிட்டோம்.